ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். தை மாதத்தில் வரக்கூட மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னால் அது தைப்பூசம். தைப்பூசம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருந்ததுனால இது குபேர வழிபாட்டிற்கும் ரொம்ப உகந்ததுங்க. அந்த நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. ஒரே நாளில் ஒரே வழிபாடு எல்லா தெய்வத்தோட அனுகிரகத்தையும் நமக்கு பெற்று தருவதாக அமைஞ்சிருக்குங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த நாளில் நம்முடைய வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ளவும் பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்த்து கொள்ளவும் ஒரு எளிமையான வழிபாடு சொல்லப்பட்டிருக்குங்க. அது என்ன வழிபாடு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பணவசியும் தனவசியும் ஏற்பட தைப்பூச வழிபாடு. தைப்பூச வழிபாடு செய்கிறவங்க எப்போதும் போல் முருகருக்கு விசேஷமான பூஜைகள் செய்து அலங்காரங்கள் செய்து நெய்வேத்தியங்கள் செய்து அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். இத்துடன் ஆலயம் சென்று வணங்குபவர்களும் அதன் முறைப்படியே வணங்கலாங்க. இந்த பணவசிய பரிகாரத்தை மாலை 6 மணிக்கு மேலே ராத்திரி 10 மணிக்குள்ளே தாங்க செய்யணும். ஏன்னா இந்த நேரம் தான் குபேரருக்கு உகந்த நேரம். பணவசியம் தனவசியம் ஏற்பட குபேரரோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணுங்க. இந்த பரிகாரத்தை கோயிலுக்கு போயிட்டு செய்கிறது ரொம்ப சிறந்தது. முடியாதவங்க மட்டும் வீட்டில் செய்யலாங்க. அது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வழிபாடு செய்யறதுக்கு மாலை 6 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவில், அப்படி இல்லைன்னா நவகிரகங்கள் அமைஞ்சுள்ள கோவில், அப்படி இல்லைன்னா முருகர் கோவில், இதில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணுங்க. போகும்போது நல்ல வாசம் நிறைஞ்ச பூக்களை வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போய் அங்கே இருக்கிற தெய்வங்களுக்கு அதை சாத்த சொல்லி அர்ச்சகர்கிட்ட கொடுங்க. அவர் சாத்தி முடிஞ்சு வழிபாடெல்லாம் முடிஞ்ச பிறகு அதில் கொஞ்சம் பூவை நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த பூக்களை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. அப்போது உங்களுடைய பண பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பண வரவும் பொன் பொருளும் சேரணும் அப்படின்னு எல்லா கடவுளையும் மனசார நினச்சி வேண்டிக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த பூவை எடுத்து உங்கள் பீரோவில் வச்சுருங்க. இது கோயிலுக்கு போயிட்டு வழிபடும் முறை. இதை கோயிலுக்கு போய் செய்ய முடியாது அப்படின்றவங்க வீட்டில் முருகர் படம் அப்படி இல்லைன்னா பெருமாள் படம் இருந்தால் அவங்களுடைய பாதத்தில் இது போன்ற வாசனை மலர்களை வச்சு கற்பூர தீபாராதனை காட்டி ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த மலரை எடுத்து உங்கள் பீரோவில் வச்சுடுங்க. மறுநாள் இந்த பூ வாடியவுடன் கால்படாத இடத்துல போட்டுடலாங்க. இந்த நேரத்தில் இவர்களை நினைத்து வழிபட்டு பீரோவில் வைக்கக்கூடிய இந்த மலருக்கு தெய்வ அனுகிரகம் ஏற்படுங்க. இதன் மூலம் வீட்டில் தனவசியமும் பொன் பொருள் சேரக்கூடிய யோகத்தையும் பெறலாங்க. இது ஒரு எளிய வழிபாடு தான், ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. ஒருவேளை இன்னைக்கு தவற விட்டவங்க மறுபடியும் இந்த பரிகாரத்தை என்னைக்கு செய்யலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செய்யலாங்க, வியாழக்கிழமை செய்யலாம், வெள்ளிக்கிழமை செய்யலாம், பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம். இன்றைக்கி வியாழக்கிழமையோடு வந்திருக்கிற பௌர்ணமி ப்ளஸ் தைப்பூசம், இதை தவற விட்டால் இந்த நாட்களில் செய்யலாங்க. கோயிலுக்கு போய் செஞ்சால் முழு பலனும் கிடைக்குங்க. ஏன்னா கோயில் அப்படின்றது தெய்வீக சக்திகள் நிறைஞ்ச ஒரு இடம். அந்த இடத்துல போயிட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட வச்சு பூ எடுத்துகிட்டு நம்ம பீரோவில் வைக்கும்போது அதுக்கு சக்தி ரொம்ப அதிகங்க. வீட்டில் செய்கிறத விட கோயிலில் செய்கிறது ரொம்ப விசேஷம். முடியாது, வேலைக்கு போகிறோம், எங்களால் முடியவே முடியாது அப்படின்றவங்க மட்டும் வீட்டில் செஞ்சுக்கோங்க. மிகவும் எளிமையான வழிபாட்டு முறை. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு சேர்ந்து நல்ல பலனை அடையலாங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.